சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்னேகா ரொம்பவே கோவப்படுறாங்க. ரொம்பவே கோவமா சிட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கணும்னு எனக்கு என்ன அவசியமா இருக்கு? நான் எதுக்காக உங்களுக்கு பணத்தை எல்லாம் கொட்டி கொட்டி எரிச்சேன்? எல்லா உண்மையும் உங்க பொண்ணு சிட்டு சொல்லிட்டு வந்தேன்னு. வண்டி வாங்கி கொடுத்தது, உங்க வீட்டை மீட்டது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண பணம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய்க்கு மேல இந்த பணத்தை இப்ப நீங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. என்னம்மா, ஏன் இப்படியெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேச சொல்ற? நீங்க நடந்துக்கிற விதத்துக்கு வேற இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே அந்த இடத்துக்கு சிந்து வராங்க. இவங்களோட உண்மையான சுயரூபத்தை அட்லீஸ்ட் இப்பவாது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். உங்களுக்கு என்ன 50 லட்ச ரூபாய் பணமா? என்னுடைய நகை ஒட்டு மொத்தமா இருக்கு, அது எல்லாமே வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கு, இந்தாங்க பணம் சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இங்க பரடி ஸ்னேகா, இப்ப வேணும்னா நான் தோத்து போயிருக்கலாம், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்றதை பாருன்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து போறாங்க. உன்னால முடிஞ்சது என்னவோ அதை பார்த்துக்கொடி, என்னையும் என் டாக்டரையும் உன்னால பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஸ்னேகா என்ன செய்ய போறாங்க? ஸ்னேகாவும் சிவாவையும் சிந்து பிரிக்கிறதுக்கு மறுபடியும் என்ன ஒரு திட்டத்தை போட போறாங்க? அப்படி ஒரு வேளை திட்டம் போட்டாலும் அதை எப்படி சிந்து சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.